சவுதிக்கு மீன்பிடி தொழில் வேலைக்கு சென்ற தனது கணவரை மீட்டு தர கோரி மனைவி நாகை ஆட்சியரிடம் மனு. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரை அடுத்த சாமந்தான்பேட்டை அமிர்தா நகர் பகுதியைச் சேர்ந்த அஞ்சப்பன் பிச்சைக்காரன், விஜயகுமார், செந்தில்குமார், தம்பிராஜ் ஆகிய 4 மீனவர்கள் சவுதியில் உள்ள மணிபா மீன்பிடி துறைமுகத்திற்கு யூனிப் கலில் என்பவரது மூலமாக வேலைக்கு சென்றுள்ளனர். இந்த நிலையில் கடந்த வருடம் டிசம்பர் 12ஆம் தேதியன்று அஞ்சப்பன் பிச்சைக்காரன் என்பவர் வேலை பார்க்கும்போது உயிரிழந்துள்ளார். இந்த உயிரிழப்பு சம்பந்தமாக கூட வேலை பார்த்த விஜயகுமார், உயிரிழந்த அஞ்சப்பன் பிச்சைக்காரன் மகன் செந்தில்குமார், தம்பிராஜ் ஆகிய மூவரையும் காப்ஜி போலீஸ் காப்ஜி நீதிமன்றத்திற்கு விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்காக அழைத்து சென்றுள்ளனர். அங்கு விசாரணைக்கு பிறகு அஞ்சப்பன் பிச்சைக்காரன் மீன்பிடி தொழில் பார்த்தபோது இறந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டது. இதனையடுத்து விசாரணைக்கு பின் விஜயகுமார், செந்தில்குமார், தம்பிராஜ் ஆகிய மூவரையும் தம்மன் என்ற இடத்தில் தற்காலிகமாக வேலை பார்க்க அனுமதி அளித்தும் இந்தியா தூதரகம் மூலமாக இந்தியா அனுப்பி வைப்பதாகவும் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இதுநாள் வரை அவர்களை இந்தியா அனுப்புவதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், தற்போது வேலை பார்க்கும் இடத்தில் கொத்தடிமை போல் அறையில் அடைத்து வைத்தும் ஊதியம் வழங்காமல் வேலை வாங்கி வருவதால் உணவுக்கு கூட வழி இல்லாமல் தவித்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து விஜயகுமார் மனைவி மற்றும் உறவினர்கள் சவுதியில் தவித்து வரும் கணவர் உள்பட மூவரையும் மீட்டு தர கோரி நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை மனு அளித்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவரின் மனைவி கூறும்போது, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் 2 பெண் பிள்ளைகளோடு தான் தவித்து வருவதாகவும், உடனடியாக இந்திய தூதரகம் மூலம் தனது கணவர் உள்பட மூவரையும் மீட்டு தர வேண்டும் எனவும் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர். என்ன பிரச்சனை? என் வீட்டுக்காரர் போயிருக்கிறாங்க சவுதிக்கு. 1 வருஷம் ஆயிடுச்சு. 7ஆம் மாதம் 13ஆம் தேதி போனாங்க. போனதுலேருந்து ஒரு மாதம் தான் சம்பளமாக அனுப்புனாங்க. அதுலேருந்து காசுக்குனே அதை அனுப்பல. 12ஆம் மாதம் 12ஆம் தேதி இறந்துட்டாங்க எங்கள் மச்சான். அவங்க இறந்த பிறகு 4 மாதம் தான் பாடி அனுப்புனாங்க. 3 மாதம் வச்சுருந்தாங்க. 3ஆம் மாதம் 4ஆம் தேதி அனுப்பிட்டாங்க. 15 நாளில் அனுப்புறதுங்க. நாங்கள் இவங்க 3 பேரையும் வச்சுருந்தவங்களே 3 பேருமே இன்னும் அனுப்பவே இல்லை. என்னென்ன எவிடன்ஸ் கேட்டாங்களோ எல்லாம் அனுப்பியாச்சு. இப்போ அவங்க வந்து டாக்டர் சர்டிஃபிகேட் கேட்டாங்க. அது அனுப்புனதுக்கு கோர்ட்டில் அனுப்பி 2 மாதம் ஆச்சு. அது வந்து நீதிபதி இன்னும் வரல, லீவில் இருக்கிறாங்க. இவங்க சாப்பாடு தண்ணிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப அங்கே கொத்தடி மேலே இருக்கிறாங்க. எப்படியாவது அவங்கள இங்கே காப்பாற்றி ஊருக்கு கொண்டு வர வைங்க. எனக்கு அவருக்கு நான் தான் 2 பொண்ணு தான் எனக்கு இருக்குது. பொண்ணாலும் ஆதரவு கிடையாது, எனக்கு ஆதரவு கிடையாது. 80 மூலியமாக நீங்கள் ஊரும் இதெல்லாம் கலெக்டர் மூலியமாக ஏதோ ஒரு மனு கொடுத்துக்கிறேன். இது மூலியமாக எனக்கு ஊருக்கு வர வச்சா போகிறேன். எனக்கு அதுதான் இப்போ சார் ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இங்கே சாப்பாடு தெரியல, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். அவங்களையும் வந்து வெளியில் தெருவில் போக விடாறாங்க. ரூமில் இருக்கிறாங்க. போனாங்க 8 மாதம், இதோட 9 மாதம் ஆகிடுச்சு. ஊருக்கு வர முடியாத அளவுக்கு சொல்லுங்க. எப்படியாச்சும் அவங்கள காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் 4 பேர் போகிறதுல ஒருத்தர் இறந்துட்டாங்க. பையன் 3 பேர் இருக்கிறாங்க. அவங்க இறந்த ஒரு பையன் மருமகன் எங்கள் வீட்டுக்கார். இங்கே இறந்தவர் எங்கள் அக்கா புருஷன் தான். ஆனால் இவர் எங்கள் வீட்டுக்காரர் அவங்களுக்கு சவலம் தான். இவங்க 4 பேரில் அவங்க மகனை கூட கொல்லி வைக்க கூட வர சொல்ல விடல. 15 நாளில் பாடி அனுப்புன்னு சொன்னவங்க இப்போ வந்து 80 மனு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பெட்டிஷன் அங்கே கொடுக்குறதால நான் அவங்களோட அங்கே கொண்டு கொடுத்துட்டேன். இப்போ இது கடைசி மூலியமாக இப்போ இங்கே வந்து நான் இப்போ கொடுக்குறேன். வேலை பார்க்குறாரா? இல்லை போனில் பேசுவாங்க. இப்போ கூட பேசுவாங்க. இப்போ சம்பளம் அனுப்புறாரா? எதுவுமே கிடையாது. சாப்பாடு தண்ணிங்களா ஒன்று மாரி என்ன வரையும் வந்து இருக்கிறவங்க அவங்க சாப்பாடு தண்ணி கொடுக்குறாங்க போகிறாங்க. அதை சாப்பிட்டுருந்தாங்க. ஊருக்கு இன்னும் வர வைக்கணும். 3 பேருமே எப்படியாச்சும் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு ஊருக்கு வர வேணும். நீங்கள் கணவருங்க அடைச்சி இருக்கிறாங்க. நாங்கள் இன்னும் எங்கள் மனு கொடுத்துருக்குறோங்க மாவட்ட ஆட்சியில். எப்படியாச்சும் அவங்கள 3 பேருமே வீட்டுக்கு ஊருக்கு அனுப்பி வைக்கணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரூம்ல இருக்க ரொம்ப மாதிரியாக இருக்குது. நானே தற்கொலைனாலும் பண்ணிக்கிறவங்களுக்கு அப்படி இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டம். சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க வந்து என்னென்னு கேட்டோன்னாக்கா, போட்டுக்கு தொழிலுக்கு போகிறாங்க. ஒருத்தர் வந்து இறந்து போகிறாரு மாரடைப்புனால. இறந்து போகும்போது இவங்க என்ன செய்கிறாங்க, அஞ்சப்பனுங்கிறவர் இறந்து போகிறார். பாக்கி 3 பேர் வந்து என்ன செய்கிறாங்க, அந்த 3 பேரையும் வந்து ஒரு கொத்தடி மாதிரி ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கிறாங்க. எந்த விதமான சாப்பாடுக்கு எதுவுமே கொடுக்குறது கிடையாது. இங்கே எம்பசியில் வந்து அவங்க வந்து மயிலாடுதுறையில் 2 பேர் இருக்கிறதுனால அவங்க எம்பசிக்கு அவங்க மூலியமாக வந்து மனு கொடுக்கறதுனால எந்த விதமான ஸ்டெப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அவங்கள வந்து அந்த ரூமை விட்டு வெளியில் விடாத அளவுக்கு அங்கே உள்ள முதலாளி, சவுதியில் உள்ள முதலாளி வந்து
அவங்கள வந்து வெளியிலே அனுப்பாமல் சாப்பாடு எதுவுமே கவனிக்கிறது கிடையாது. எதாக இருந்தாலும் சாப்பாடு தண்ணி வேணுமில்ல அவங்களுக்கு, எதுவுமே கவனிக்காமல் அவங்கள போட்டு ஒரு அடைச்சி வச்சு ஒரு உயிருக்கு வந்து அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஏஜென்சி மூலமாக போனாங்களா எப்படி இது பண்ணாங்க? இல்லை, ஏஜென்சி மூலிமா அவங்க வந்து முன்னாடி வந்து ஒரு 2-3 ட்ரிப் வந்து சவுதிக்கு போயிட்டு இருந்தவர். இங்கே உள்ள ஒரு சாமந்தாம்பேட்டையில் உள்ள ஜெயக்குமார்ங்கிறவர், விஜயகுமார்ங்கிறவர், அவர் இப்போ இங்கே வந்து அடிக்கடி சவுதிக்கு வந்து இந்த போட்டு தொழிலுக்கு வந்து அங்கே உள்ளவர் போயிட்டு இருந்தவர். அதே ஓனர் தான், இவ்வளோ கிளம்ப போயிருக்கோம், அதே ஓனர் தான். அவர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க இறக்கும்போது இவர் மாறாடி போகிறதுனால போட்டில் வந்து இறக்கும்போது அவங்கள இந்த 3 பேரையும் வந்து கோர்ட்டு தீர்ப்பு சொல்லி வந்து இவங்களை அனுப்பு, நம்ம இந்தியாவுக்கு அனுப்புன்னு சொல்லிட்டாங்க. மீறியும் அவர் என்ன செய்கிறாரு, வச்சுக்கிட்டு அவரை சித்திரவதைப்படுத்தி நேற்று கூட வந்து என்ன செஞ்சுறாங்க, என் போட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவரை அடித்து சித்திரவதை பண்ணி அவரை வந்து அவர் போட்டுக்கு வந்து இழுத்துட்டு போன மாதிரி எங்களுக்கு வந்து அவர் வந்து நேரடியாக நாங்கள் தொலைபேசியில் பேசும்போது அவர் என்கிட்ட வந்து இந்த விஷயமெல்லாம் சொல்கிறார். எங்களோட கோரிக்கை, நம்ம கோரிக்கை அவரை வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து நம்மளை அனுப்பி வச்சு, அவங்களுக்கு வந்து 2 பெண் குழந்தை இருக்குது, அது யார் பார்க்குறது? அவங்க வந்தால் தானே, அவங்க இருந்தால் தானே, அவர் கணவர் இருந்தால் தானே அவங்க 2 பெண் குழந்தை நேர்காட்ட முடியும். அதனால் வந்து அவர் இந்தியாவுக்கு வர வைக்கணும்படி நாங்கள் வந்து சார்பாக நாங்கள் வந்து